நம்மோடு வாழற நம்மை விட எளிய ஒரு சக உயிரினமான இந்த நாய்கள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கொஞ்சோண்டு அன்பும் கொஞ்சம் பாதுகாப்பும் ஒருவேளை நல்ல சோறும் தான். அதை கூட ஒரு மனுஷனாக பிறந்து நம்மை விட சின்ன உயிருக்கு ஒரு சாப்பாடை கொடுக்க முடியலன்னா அதை விட நம் பிறவிக்கு ஒரு கேவலமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தன்மை எதுவுமே கிடையாது. கடவுள் நம்மளை எல்லா வசதிகளோடும் படைச்சிருக்கிறதே நம்மை விட கீழே இருக்கிறவங்கள வாழ வைக்கணுன்றதுக்காக தான். நம்ம வாழ வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள சாகடிக்காமல் இருந்தாலே போதும். இந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் கடவுளோட ஆசீர்வாதத்தால் என்னால் நல்ல சாப்பாடு கொடுக்க முடியுது. சுட சுட இந்த மழை நேரத்தில் கூட கொஞ்ச நேரம் அந்த மழை கேப் விட்டுச்சு, ராத்திரி ஆனாலும் போனேன். எப்படி காத்துட்ருக்கு இந்த சூடான சாப்பாடை கூட சாப்பிட்றதுக்கு. அந்த வால் ஆட்டுறதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன உயிர்கள், ஒரு வேளை சோறு கிடைக்காதா, நமக்கு யாராவது கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கு நம்ம கொடுக்கலனா கூட பரவாயில்ல, அதை விரட்டுறது, அதை கொண்டு போய் எங்கேயாவது விடுறது, இந்த மாதிரி பாவ செயல் செய்யாமல் இருக்கலாம். இது எல்லாமே தாய்கிட்டேருந்து பிரித்து விடப்பட்ட குட்டிகள் தான். அந்த குழந்தையோட சைஸை பாருங்கள், உள்ளங்கை சைஸு தான் இருக்குது. ஆனாலும் அது எவ்வளோ சந்தோஷமாக அந்த வால் ஆட்டுது. அது வால் ஆட்டுறதை பார்த்தாலே நமக்கு மனசெல்லாம் கரையும். அந்த ஒரு உயிருக்கு நிஜமாக கண் கலங்குது. அவ்வளோ சந்தோஷம். ஐயா எனக்கு சோறு வந்துடுச்சு, நான் எதிர்பார்த்த சாப்பாடு எனக்கு வந்துடுச்சு, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தன்னுடைய சந்தோஷத்தையும் நன்றி உணர்வையும் இந்த வயசில் அது எவ்வளோ அழகாக வெளிப்படுது. இதை பார்த்து கூட மனசு கரையாதா மக்களுக்கு?